டே ஸ்டூடெண்ட்ஸ், இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷனில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய 100 மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம். இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இங்கிலாந்தின் மகாசாசனம் வெளியிடப்பட்ட ஆண்டு. இங்கிலாந்தின் மகாசாசனம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ கிபி 1215. செகண்ட் கொஸ்டின், மனித உரிமை ஆணையம் யார் தலைமையில் வழிநடத்தப்பட்டது? மனித உரிமை ஆணையம் யார் தலைமையில் வழிநடத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ எலினார் ரூஸ்வெல்ட்டின். தேர்ட் கொஸ்டின், ஆங்கில உரிமைகள் மசோதா நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. ஆங்கில உரிமைகள் மசோதா நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி கிபி 1689. ஃபோர்த் கொஸ்டின், நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது. நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் டி ஐநாவின் மனித உரிமைகள் பிரகடனம். ஃபிஃப்த் கொஸ்டின், அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா வெளியிடப்பட்ட ஆண்டு. அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா வெளியிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி கிபி 1791. சிக்ஸ்த் கொஸ்டின், ஐநா தினம் கொண்டாடப்படும் நாள். ஐநா தினம் கொண்டாடப்படும் நாள் ஆப்ஷன் ஏ அக்டோபர் 24. செவன்த் கொஸ்டின், ஐக்கிய நாடுகள் சபையின் சாசன சட்டம் சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டில் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஐக்கிய நாடுகள் சபையின் சாசன சட்டம் சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டில் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1945. எய்த் கொஸ்டின், அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்று அறிவித்த பண்டைய பாரசீகத்தின் முதல் மன்னர். அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்று அறிவித்த பண்டைய பாரசீகத்தின் முதல் மன்னர் ஆப்ஷன் ஏ மகா சைரஸ். நைன்த் கொஸ்டின், உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி 1948. டென்த் கொஸ்டின், பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் ஐநா பொது சபையால் மனித உரிமைகள் பிரகடனம் அறிவிக்கப்பட்ட நாள். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் ஐநா பொது சபையால் மனித உரிமைகள் பிரகடனம் அறிவிக்கப்பட்ட நாள் ஆப்ஷன் சி 10/12/1948. 11th கொஸ்டின், மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்காக ஓர் ஆணையத்தை அமைக்க அதிகாரம் பெற்ற ஐநா சபையின் அமைப்பு. மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்காக ஓர் ஆணையத்தை அமைக்க அதிகாரம் பெற்ற ஐநா சபையின் அமைப்பு ஆப்ஷன் ஏ பொருளாதார மற்றும் சமூக சபை. 12th கொஸ்டின், மனித உரிமைகள் தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது? மனித உரிமைகள் தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ 1950. 13, ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவல் மொழிகளில் சரியானது. ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவல் மொழிகளில் சரியானது 1 அரபி, சீன மொழி, ஸ்பானிஷ். 2 ஆங்கிலம், பிரெஞ்சு, ரஷ்யன். 3 ரஷ்யன், லத்தீன், கிரேக்கம். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2 சரி. 14, மகா சைரஸின் ஆணைகள் எவ்வகையான எழுத்துக்களில் அங்காடியன் மொழியில் சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணில் பதிவு செய்யப்பட்டன? மகா சைரஸின் ஆணைகள் எவ்வகையான எழுத்துக்களில் அங்காடியன் மொழியில் சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணில் பதிவு செய்யப்பட்டன? ஆப்ஷன் ஏ கியூனிபாம். 15, உலக மனித உரிமை பிரகடன உரிமைகள் எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? உலக மனித உரிமை பிரகடன உரிமைகள் எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி 5. 16, தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்ட நாள். தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்ட நாள் ஆப்ஷன் சி 17/4/1997. 17/4/1997. 17, தேசிய மனித உரிமை ஆணைய அமைப்பில் சரியானது 1 தலைவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்க வேண்டும். 2 4 நிரந்தர உறுப்பினர்களை கொண்டுள்ளது. 3 4 பகுதி நேர உறுப்பினர்களை கொண்டுள்ளது. சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3 சரி. 18,
தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையத்தின் அமைப்பு. தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையத்தின் அமைப்பு. ஆப்ஷன் ஏ ஒரு தலைவர் 3 உறுப்பினர். 19 தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது? தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது? ஆப்ஷன் பி புதுடெல்லி. 20 அரசியலமைப்பை சாராத அமைப்புக்கு எடுத்துக்காட்டு. அரசியலமைப்பை சாராத அமைப்புக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஏ தேசிய மனித உரிமை ஆணையம். 21 தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம். தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம். ஆப்ஷன் ஏ 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. 22 குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு. குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு. ஆப்ஷன் டி பிரிவு 39F. 23 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. ஆப்ஷன் சி பிரிவு 45. 24 சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. ஆப்ஷன் பி 1979. 29 குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மாநாடு நடைபெற்ற ஆண்டு. குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மாநாடு நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் டி 1989. 26 6 வயது முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. 6 வயது முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. ஆப்ஷன் ஏ பிரிவு 21A. 27 பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 2012. 28 பெண்களுக்கான சர்வதேச மசோதா ஐநா சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. பெண்களுக்கான சர்வதேச மசோதா ஐநா சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1979. 29 4வது உலக மகளிர் மாநாடு நடைபெற்ற ஆண்டு. 4வது உலக மகளிர் மாநாடு நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1995. 30 யுனிஃபெம் என்று அழைக்கப்படும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு. யுனிஃபெம் என அழைக்கப்படும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1976. 31 காந்தியடிகள் ஓடும் ரயில் வண்டியிலிருந்து தள்ளிவிடப்பட்ட ரயில் நிலையம். காந்தியடிகள் ஓடும் ரயில் வண்டியிலிருந்து தள்ளிவிடப்பட்ட ரயில் நிலையம். ஆப்ஷன் டி பீட்டர் மாரிட்ஸ்பர்க். 32 இந்து விதவை மறுமணச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்து விதவை மறுமணச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1856. 33 வரதட்சணை தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. வரதட்சணை தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1961. 34 இன ஒதுக்கல் என்பது எந்நாட்டில் காணப்பட்ட இன பாகுபாடு. இன ஒதுக்கல் என்பது எந்நாட்டில் காணப்பட்ட இன பாகுபாடு. ஆப்ஷன் சி தென் ஆப்பிரிக்கா. 35 பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1999. 36 இந்து வாரிசு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்து வாரிசு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1956. 37 தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1951. 38 வன்கொடுமை தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. வன்கொடுமை தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 2005. 39 சர்வதேச மனித உரிமைகள் தினம். சர்வதேச மனித உரிமைகள் தினம்.
ஆப்ஷன் டி டிசம்பர் 10. 40. தென்னாப்பிரிக்காவில் காணப்பட்ட இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக போராடியவர். தென்னாப்பிரிக்காவில் காணப்பட்ட இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக போராடியவர். ஆப்ஷன் ஏ நெல்சன் மண்டேலா. 41. ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு. ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1945. 42. உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை ஐநா பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை ஐநா பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஆப்ஷன் பி 10/12/1948. 43. அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்த கமிட்டி. அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்த கமிட்டி. ஆப்ஷன் பி ஸ்வரன் சிங் கமிட்டி. 44. மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் சி 30. 45. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட ஆண்டு. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1976. 46. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 2007. 47. நோபல் பரிசு வென்ற மலாலா தீவிரவாதிகளால் சுடப்பட்ட ஆண்டு. நோபல் பரிசு வென்ற மலாலா தீவிரவாதிகளால் சுடப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி அக்டோபர் 2012. 48. நெல்சன் மண்டேலாவை தென்னாப்பிரிக்க தலைவர் FWD கிளார்க் விடுதலை செய்ய ஆண்டு. நெல்சன் மண்டேலாவை தென்னாப்பிரிக்க தலைவர் FWD கிளார்க் விடுதலை செய்த ஆண்டு. ஆப்ஷன் பி 1990. 49. இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை இயற்றிய ஆண்டு. இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை இயற்றிய ஆண்டு. ஆப்ஷன் சி 2009. 50. 12 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்வோருக்கு மரண தண்டனை வழங்க வழிவகை செய்யும் சட்டம், அதாவது போக்சோ கொண்டு வரப்பட்ட ஆண்டு. 12 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்வோருக்கு மரண தண்டனை வழங்க வழிவகை செய்யும் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி ஏப்ரல் 2018.